ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகில் ரைடர். இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கேயோ போகலாங்க. வெளியிலலாம் எங்கேயும் ட்ரிப்பு கிடையாது. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப்பு. போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நானும் தருமபுரி போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டுருக்கேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நிறையா பேசணுங்க. அதனாலேயும் வந்து நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைடிங் பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிளாக் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே எல்லாமே போட்டு இஎம்ஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ எல்லாமே இஎம்ஐ போட்டு எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. மழை தூருது, அதிசயமாக தருமபுரியில் மழை வருதுங்க. வீடியோ எடுக்க முடியாதோ, தருமபுரி போகிறது வேஸ்ட் ஆகிடுமோ. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மல்லப்பகண்டா ரைட் போயிருப்போம். அந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கிளியராக கேட்டிருக்காது. அதே மாதிரி வின்னாய்ஸ் ஓவராக இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கிளியராக கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து மைக் செட்டப் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மைக் செட்டிங்லேயே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆங்கிள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோப்ரோ லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். ஆனால் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதாங்க. அதே கோப்ரோ அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ மட்டும் தரமாக இருக்குங்க. போயிட்டு வர வரைக்கும் மழை மட்டும் வரக்கூடாதுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேங்க. சண்டேவும் எங்களுக்கு ஒர்க் இருக்குது. இல்லைன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ரைடாக பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒர்க் இருக்கிறதுனால சும்மா போர் அடிக்குதுன்றதான் தருமபுரி வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்கூலுக்கெல்லாம் இருக்கும் போலங்க. பாவங்க, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் லைஃப்ன்றது ரொம்ப 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 ஜாலிங்க. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப். என் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40, அதாவது 14 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் தான் நல்லா ஃபுல்லாக பார்க்குறவங்க. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறையா பார்க்குறீங்க. நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் லைஃப்பை வந்து விட்டுறாதீங்க. ஸ்கூலில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருங்க. நீங்கள் இப்போ மேலும் மேலும் நீங்கள் வந்து ஸ்கூலு 12வது முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாக்கலாம் அந்த மைண்ட் செட்டே விட்டுருங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் லைஃப்பை விட்டோம்னா கடைசியில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இப்போல்லாம் நானும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் லைஃப்பெல்லாம் காலேஜ் லைஃப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு நாள், அதாவது எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டு, ஒரு நாள் அந்த சண்டேவிலையும் ஒர்க் போயிட்டு காலையில் 8 மணிக்கு வந்தால் நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி இதில் என்ஜாய்ன்றது ஒரு சந்தோஷன்றதே கிடையாதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. ஓகேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவாகத்தூர் மேம்பாலம், அதாவது ஒசூர் டு பெங்களூர் டு சேலம் ஹைவே தாண்டிட்டோம். இப்போ ஒரு ஹைவே வருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் NH. அது பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை, ட்ரைவிங்கில் இருக்குது. ஆனால் நான் இந்த விரட்டிட்டு போயிட்டுருக்கேன். எப்போ ஆஃப் ஆகும்னு தெரியல. ஆஃப் ஆனால் நம்மக்கிட்ட போடுறதுக்கு அமௌண்ட்டு கூட இல்லைங்க, தள்ளிட்டு போகலாம். 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க்குங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8:44 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குங்க. 1/4 மணி நேரத்தில் தருமபுரி போயிட்டு வந்துடலாம். நாம் போகிற வேகத்துக்கு 1/4 மணி நேரம்லாம் மிச்சங்க. புதுசாக பேரிகார்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாங்க, நேற்று கொம்சாமட்டை தேருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நேற்று போனது பெரிய தேருங்க, அது வந்து இழுத்து முடிச்சுட்டுப்பாங்க. அதனால் இன்றைக்கி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க.
ஓகே, நம்ம கூட ஒருத்தர் ரேஸுக்கு வராங்க போல். சரி, நாம் ஸ்லோவாகிடுவோம், நாமளாம் எதுக்கு முந்திக்கிட்டு. ஓகேங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வளையிற இடம் வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். வந்த வேலை தருமபுரியில் முடிஞ்சிங்க. ஓ, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 8:49 ஆக போகுது. 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்குது. 11 நிமிஷத்தில் 11 கிலோமீட்டர் போகணும். ஒரு நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர்னா கூட நம்ம வந்து கரெக்டாக போயிடலாங்க, ஈஸியாக போயிடலாம். நம்மளுக்கு கிலோமீட்டர், அதாவது வண்டி பெட்ரோல் மட்டும் எங்கேயும் காலியாகாது இருந்தால் சரிங்க, நான் அப்படி காற்று மாதிரி போயிடலாம். பெட்ரோல் மட்டும் காலியாகாது இருக்கணும். ஏன்னா ட்ரையில் வந்துடுச்சு. ரெட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கேன். ரெட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுதுங்க. ஆனாலும் நான் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க. வின்னாய்ஸ் வந்து ஓரளவுக்கு கேப்சராக ரெடியூஸ் ஆகிடுச்சு. நான் வீடியோ செக் பண்ணி பார்த்தேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடியூஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த அதாவது ஹெல்மெட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிற்க இருக்கிற இடத்துல ஒரு பாஞ்சு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்மவுண்ட் போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டு வந்து மாட்டி கொஞ்சம் உள்ளே அமுந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வந்து நாய்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மாஸ்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். அதனால் இப்போ இதுக்கு மேலே வர வின்னாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். சில்லுன்னு குளிருதுங்க. இந்த மார்னிங் டைமில் சில்லுன்னு காற்று, அதுவும் இல்லாமல் கிளைமேட்டு செம்மங்க. கிளைமேட்டுக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. அதில் நம்ம வண்டியில் த்ராட்டல் பண்ணிக்கிட்டு போகும்போது வா வேறு லெவல். பெட்ரோல் காலியாக கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் கிடச்சா இன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போகிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ். பெட்ரோல் வாங்க போகிறேன், ஆனால் எப்படி வாங்க போகிறேன் அப்படிங்கிறது தான் சர்ப்ரைஸ். எதில் வாங்க போகிறேன், எப்படி வாங்க போகிறேங்கிறது தான் சர்ப்ரைஸுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி வந்து அந்த வீடியோ எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்குள்ளே அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து சோகத்தூர் கூட்ரோடு வந்துட்டேன். சோகத்தூர் கூட்ரோடு. ஏன் பஸ்ஸுக்கார அப்படி நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கான்? குளிர் தான் ஓவரா அடிக்குதுங்க. குளிருதே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழைச்சி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் 2K ரீச் பண்ணிவிடுவோம். அந்த 20 பேர் கொஞ்சம் தங்கமான மனசுக்காரா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மென்மேலும் வளர நீங்கள் அந்த ஆண்டவனிடம் பிராயச்சித்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை, அது பிராயச்சித்தனைன்னா வேற என்னங்க நினைக்கிறேன். அது பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ப்ரோ வாழமரத்தை தூக்கு ப்ரோ. ஐயோப்பா, ஒரு வழியாக பெட்ரோல் காலி ஆகல. ஆனாலும் நம்ம ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே எப்போயாவது காலி ஆகாமல் இருந்தால் சரி.
அதுக்கு 3 கிலோமீட்டர் கரெக்டாக போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் எப்படியாவது நான் அமௌண்ட் ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிவிடுவேன். அது வரைக்கும் பெட்ரோல் காலியாகாது இருக்கணுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டேன்றதுனால ஒகேனக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌடு போகும், நிறைய டூரிஸ்ட் எல்லாம் நிறைய போகுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. இல்லைன்னா மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இருக்கும்போது, அதாவது சண்டே இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் காலேஜ் பஸ்னால் அது டிராஃபிக்காக இருக்கும். மொத்தம் இந்த ரோட்டில் டிராஃபிக் இல்லாத நேரமே கிடையாதுங்க, எப்பயுமே டிராஃபிக் தான். வா, இதுதாங்க நம்ம ஊர், நம்ம கெத்துங்க. ஹோட்டலுக்கு வேறு போகணும். ஏன்னா இன்றைக்கி நான் தருமபுரிக்கு போகிறேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டுனா சாப்பாடு வேறு போட்டுட்டு வரலங்க.